இந்த பாட்டுக்கான ஒரு ஸ்பெஷல் கொண்டாட்டமாகவே இது மாறிடுச்சு இந்த மேடையே. அதை ஏற்படுத்தி கொடுத்த இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோ அழகாக பாடினார். நான் ரொம்ப காதலோட ரஹ்மான் சார் நான் நினச்சி பார்க்குறேன் இந்த இடத்துல. அவ்வளோ பெரிய தமிழர்கிட்டேருந்து இப்படி ஒரு பாடல் வரணும்னு இருந்திருக்குன்ற மாதிரி இருக்குது எனக்கு. அவர் சாதனைகள் எவ்வளோ, நம்மளை அடையாளமாக வெளியில் போய் நாடுகள் தாண்டி நம்மளை காட்டின ஒரு மனிதர்கிட்டேருந்து இப்படி ஒரு பாடல், அது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் விஜய் சாருக்கு அதை எழுத முடிஞ்சுது அப்படிங்கிறது வாழ்நாள் பெருமையாக நான் பார்க்குறேன். அந்த பாடலை அங்கேருந்து அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்த ஸ்ரீனிவாஸ் சார் மாதிரி ஒரு லெஜெண்ட் அவருனால இந்த பாராட்டு எனக்கு கொடுக்கப்படுதுங்கிறதும் நான் பெருமையாக பார்க்குறேன். அண்டு நாங்கள் விருப்பப்பட்டதே இதுதான், மொழி அடுத்த தலைமுறைக்கு போய் சேர்ந்துடணுங்க தான் நாங்கள் ஆசைப்பட்டது. அதை இந்த பையன் மூலமாகவும் இவ்வளோ பேர் மூலமாகவும் இன்றைக்கி நடந்திருக்குங்கிறது தான் இதோட மிகப்பெரிய சந்தோஷமே. நான் அதுதான் சொல்லுவேன், அதுதான் மனசில் மேலே நிற்கிது இப்போது. அது கண்டிப்பாக விஜய் சாரும் அதை தான் பார்த்து பெருமைப்படுவார்னு நான் நினைக்கிறேன். சார், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆளப்போறான் தமிழன் அப்படின்னு யூகிச்சிட்டிங்களா சார்? அதுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் அவர் ஆண்டுகிட்டு தான் இருந்தார் தமிழர்கள் நெஞ்சில். ஸோ அதான் விஜய் சார் மாதிரி உள்ளவங்களுக்கு எழுதுறது எவ்வளோ சிரமமோ அவ்வளோ ஈஸியும் கூட. எழுதுறது என்ன இருக்கோ அதுதான் நம்ம சொன்னோம். கவிஞர்களுக்கு எப்போதுமே காலத்தை கணிக்கும் ஒரு சக்தி உண்டு. பாரதியார் இருந்தார், அந்த மனுஷன் வாழ்ந்தப்ப இந்தியாவில் சுதந்திரமே இல்லை. ஆனால் அவர் என்ன எழுதினார்னா, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. நம்ம சுதந்திரம் அடைவோம், அடைஞ்ச உடனே பாடுறதுக்கு ஒரு தேசிய கீதம் வேணும் எழுதினார். இந்த மனுஷன் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆளப்போறான் தமிழன் எழுதி வச்சிருக்கிறார். சொல்றேன். Thank you so much for that. Thanks for this song. Thank you. We are celebrating our dearest தளபதி. இந்த சுற்றில் அடுத்தபடியாக பாட போறது யாரு? என்னப்பா என்ன சொல்ல போற? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த ஏரியா, இந்த ஏரியா, ஆல் ஏரியா அண்ணன் கில்லிடா. தக்ஷன், நீ ஒண்ணு சொல்லு. நம்மளோட பேச்சு மட்டும் தான் சைலண்டா இருக்கணும், ஆனா பாட்டி சர வெடி. சரி சரி, 2 பேர்ல யார் மிகப்பெரிய தளபதி ஃபேன்? அந்த மிகப்பெரிய தளபதி ஃபேன் நானே. எனதில் கூட இருக்கோம். உனக்கு என்னடா வேணும்? உனக்கு கோல்டன் ஷவர் தானே கண்ணுமணியே. விஜய் தக்ஷன் கலக்கி புட்டேங்க, சொக்க வைக்கும் பாட்டா பாடி அசதி புட்டேங்க. ஆட்டம் போடு வேட்ட போடு, ஆட்டம் போடு வேட்ட போடு, சந்தோஷமே சரிகமாப்பா என் நெஞ்சில் குடியிருக்கும். இது கோல்டன் பர்ஃபார்மன்ஸ்.